ஒரு அருமையான கேள்வி. என்ன கேட்டிருக்காருன்னா, சார் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. என்னுடைய கேள்வி, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, சமஸ்கிருதம் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். ஸோ வேதம்னா என்ன, அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற இது வந்து எனக்கு உங்கள் சேனல் மூலமாக தான் தெரிய வந்தது. உங்களுடைய குருநாதர் மாதிரி ஒரு பெரிய தபஸ்விலாம் இருக்காருன்னு உங்களுடைய சேனல் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ எனக்கு வந்து கவலை என்னென்னா, உங்களுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு இந்த மாதிரி ஞானத்தை வந்து தமிழ் மக்களுக்கு யார் வழங்குவார்? என்ன மாதிரி நிறைய பேர் தேடுதலில் இருக்காங்க தமிழில். அவங்களுக்குலாம் வேதம்னா என்னன்னே தெரியாது. ஸோ உங்களுடைய சேனல் ரொம்ப ஒரு அருமையாக வழிகாட்டுறது. ஸோ உங்களுக்கு பிறகு இந்த சேனலை யாராவது நடத்துவாங்களா? இந்த கவலை எனக்கு இருக்குது. முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் ஒரு வீடியோ மூலமாக அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ரொம்ப அருமையான கேள்வி. இறப்புங்கிறது வந்து எப்போன்னு நடக்கலாம். நம்ம வந்து இறப்பு வந்து பிளான் பண்ண முடியாது. இறப்பு வந்து இறைவன் கையில் கூட கிடையாது. ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் இறப்பு இறைவன் கையில் கிடையாது. இறப்பு நம்ம கையில் இருக்குது. நம்ம கையிலனா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில், மற்ற பிராணிகள் கையில் இருக்குது. நம்மளுடைய இறப்பு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி வாழறோம், இது மேலே டிபெண்ட் ஆகுது. இப்போ நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஜாப் பண்ணுறோம். இப்போ நான் என்னுடைய வேலையெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் இருக்குது. ஸ்ட்ரெஸ் நிறைய எடுத்தால் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், மற்ற பிரச்சனைகள் வரும். சரியாக தூங்க முடியலன்னா அதில் பிரச்சனை வரும். ஸோ ஆயுட்காலம் கம்மியாகும். ஸோ இறப்பு வந்து நம்ம பிறக்கும் பொழுது இறைவன் இவ்வளவு ஆயுட்காலம் கொடுத்திருந்தாலும், நம்ம வாழும் பொழுது நம்ம எந்த லைஃப் ஸ்டைலில் வாழறோமோ அதை பொறுத்து இறப்பு ஏற்படும். இப்போ பாருங்க, எதேச்சா இன்னைக்கு காலம்புற ஒரு நியூஸ் வந்து என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இறந்துட்டார். ரொம்ப சின்ன வயசு, 50 வயசு 52 வயசு தான். ஸோ என்னால் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இல்லை இப்போ. ஸோ இறப்புங்கிறது வந்து நம்ம எப்போன்னு நடக்கலாம் இறப்பு. ஸோ நான் இந்த சேனலை வந்து என்னுடைய இறந்த பிறகு நான் என்னுடைய சேனலை யார் நடத்துவா அந்த மாதிரிலாம் நான் பிளான் பண்ணல. இப்போ நான் இன்னைக்கு பேசின்னு இருக்கேன், நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு நான் வேற அதாவது இறப்பு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இன்னொன்று வந்து வேற பிராணிகள் கையில். நம்ம போகிறோம், நம்ம ஓரமாக நடந்து போகிறோம். எங்கள் அம்மா அப்பா ஒருத்தர் பெங்களூரில் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. 2 பேரும் நடந்து வந்திருந்தாங்க. ஒரு சின்ன குறுக்கு சந்தில் நடந்து வராங்க. சின்ன சந்தில் ஓரமாக நடந்து வராங்க. அந்த சந்துக்குள்ளே ஒருத்தன் கார் 50-60 ஸ்பீடில் வந்து பிரேக் பிடிக்க முடியாமல், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கள் அம்மா மேலே அப்பா மேலே இடிச்சு 2 பேர் மேலே இடிச்சிட்டான். நான் வந்து சைனாவில் இருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய 2 கால் உடஞ்சிருச்சு, அம்மாவுடைய கை உடஞ்சிருச்சு. சடனாக இது எல்லாமே எதிர்பாராமல் நடக்கும். உயிருக்கு ஒன்றும் ஆகலை அப்போது. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், மற்ற பிராணிகள் உடைய நடவடிக்கைகள் மூலமாகவும் நம்மளுடைய உயிர் போகும். நம்மளுடைய உடல் வந்து சேதமடையும், இல்லாட்டி உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இறப்புங்கிறது வந்து நம்மளால் பிளான் பண்ண முடியாது. நான் வந்து 100 வயசு வரைக்கும் இருப்பேன், இல்லை 50-80 வயசு வரைக்கும் இருப்பேன். நான் வந்து இதுதான் என்னுடைய ஃபாலோயரு, இந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ண முடியாது வேத விஷயத்தில். இன்னொரு விஷயம் வந்து சேனலுங்கிறது வந்து உண்மையாக சொல்ல போனால் சேனல் வந்து ஒரு பந்தம். என்னுடைய சேனல் வந்து யாராவது பார்க்குறாங்களா, வியூஸ் இருக்கா, இது வீடியோ போஸ்ட் பண்ணோம், யாராவது ஒருத்தர் வந்து இந்த விஷயங்கள் கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்க கேள்வி, உங்களுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறது ஒரு பந்தம். ஸோ இப்போ நான் என்னுடைய வயசு 46, மேபி 50 வயசு. நான் என்னுடைய வீட்டிலேயே நான் பேசுகிற பேச்சு என்னென்னா, 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு வனப்பிரஸ்தம் எடுக்கணும். பட் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வீடு இருக்குது, வீடோட இஎம்ஐ, அப்புறம் என்னுடைய ரொம்ப ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. 50 வயசில் நான் வனப்பிரஸ்தம் எடுக்க முடியாது. பட் என்னுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நான் வனப்பிரஸ்தம் எடுக்கணும். வனத்துக்குன்னா வனத்துக்கு போக முடியாது. பட் வனப்பிரஸ்தம் எடுக்கணும்னா வீட்டை விட்டு ஒதுங்கி வெளியில் போய் இருக்கணும். அப்புறம் சன்னியாசம் எடுக்கணும். இதெல்லாம் என்னுடைய மனசில் இருக்குது. பட் அது நடக்குமா நடக்காதா? பட் மனசில் இருக்கு அந்த இறைவன் சொன்ன விஷயங்கள். நீ வனப்பிரஸ்தியாக மாறி அந்த இடத்துல போய் நீ தவம் செய்யணும், ஜாஸ்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், தர்சனங்கள் படிக்கணும், ரிஷிமுனிகளுடைய. இப்போ நியாய தர்சனம் நான் நேற்று ஒரு பேஜ் படித்தேன். ஒரு வனப்பிரஸ்த சாதக ஆசிரமங்கிறது குஜராத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா புத்தகத்தையும் ஒரு ஆப்பில் போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பர் ஆப், சான்ஸ்கிரிட்டில். ஸோ நியாய தர்சனத்தில் நான் ஒரு பேஜ் படித்தேன். அந்த பேஜ் படித்த உடனே நான் மிரண்டேன். என்னமா நாலேஜ் இருக்குது அதில். நான் இவ்வளோ நாள் நியாய தர்சனம் படித்ததில்லை. ஸோ படித்த விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி, படிக்காத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அது தவிர 4 வேதங்கள் இருக்குது, ஆச்சாரியருக்கு சேவை செய்யணும். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்.
ஸோ சேனலுங்கிறது என்னுடைய இப்போ சேனலை வந்து அடுத்தது யாராவது நடத்துவாங்களா, தமிழ் மக்களுக்கு யாராவது சொல்லுவாங்களான்னா இப்போ சத்திக்கு என்னுடைய அந்த மாதிரி திங்கிங் இல்லவே இல்லை. பட் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது ஒருத்தர் நல்ல வேத என்னுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு யாராவது நல்ல வேத அதாவது நல்ல நாலேஜபிளாக இருந்து அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என்னுடைய சேனலை அவங்களுக்கு கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுத்துட்டு போவேன். சப்போஸ் நான் சன்னியாசம் வாங்குறேன், என்னால் சேனல் எடுத்து நடத்த முடியாத சுச்சுவேஷன், வானப்பிரஸ்தம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் போவேன். ஏன்னா சேனல் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய குரலை தவிர, குரல் கூட இறைவன் கொடுத்தது, அதை தவிர நான் போடுற விஷயங்கள், நான் சொல்கிற ஞானங்கள், நான் வாசிக்கிற எல்லா விஷயங்களும் என்னுடைய ஆச்சாரியர் கொடுத்தது, மகரிஷி தயானந்தர் கொடுத்தது, மற்ற ஆச்சாரியர்கள் கொடுத்தது மட்டுமே தான் சொல்கிறேன். என்னோடது எதுவுமே கிடையாது. ஒன்லி நோ யுவர் வேதாஸுங்கிற பேர் மட்டும் நான் என்னுடைய மனசில் திடீர்னு ஒரு நாள் தோணித்து. நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி குருநாதர்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன். இந்த மாதிரி நான் தமிழில் ஒரு சேனல் பண்ணோம், குருநாதரே ஆசீர்வாதம் கொடுங்க, நான் பண்ணலாமா? அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் யோசிச்சிருந்தேன் என்ன பேர் வைக்கலாம் சேனல் அப்படின்னா, நோ யுவர் வேதாஸ்ன்னு மனசுக்குள்ளே வந்தது. ஸோ அப்போ சேனல் பேர் வந்தது எனக்கு மனசுக்குள்ளே, நோ யுவர் வேதாஸ். ஏன்னா வேதம் வந்து எல்லாருக்கும், இன்றைக்கி வேதத்தை வந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறோம், பிராமணர்கள் மட்டும்தான் வேதத்தை கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. வேதம் எல்லோருக்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வேத ஞானம். இன்னைக்கு கூட ஒருத்தர் ஆச்சாரியருடைய பிரவச்சனம் கேட்டது அதான் சொன்னார். இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு வந்து ரோடு இருக்கு, 6 லேன் ரோடு, 10 லேன் ரோடு, 20 லேன் ரோடு இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி, என்னுடைய வயசு இப்போ 70, அவர் சொல்றாரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் குருகுலத்தில் படிக்கும்பொழுது ரோடு இந்த மாதிரி இல்லை. ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும், எல்லா இடத்துலையும் மரம் செடி கொடியாக இருக்கும், பஸ் வசதி கிடையாது, கார் வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது, நடந்து தான் போகணும். 50 வருஷம் முன்னாடி. 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இடமும் ஒரு நகரம், சின்ன நகரம் இருக்கும், கிராமம் எல்லா இடத்துலையும் பச்சை பசேர்னு இருக்கும். 200 வருஷத்துக்கு முன்னாடி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணர் இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜங்கிள் தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட், ஆல் ஓவர் இந்தியா ஃபாரஸ்ட் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ சொல்லும்பொழுது அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு இடத்துல ஞானம் கொடுக்குறாரு. கீதை ஞானம் இல்லை, வேற ஏதோ விஷயம் சொல்றாரு அர்ஜுனனுக்கு. ஸ்ரீகிருஷ்ணர் வேற ஏதோ விஷயம் காட்டில் நடந்து போகும்போது இந்த உபதேசம் சொல்றாரு. அப்ப காட்டில் வாழற அந்த மக்கள், அதுல மக்கள்ல ஒரு மனுஷன் வந்து பிசாச்சவத், பிசாசு மாதிரினா, பிசாசுனா வந்து பூதம்லாம் கிடையாது. பிசாசுனா நார்மல் நம்மள மாதிரி இருக்கிற மனிதன் தான். பிசாசுனா வந்து காட்டில் வாழ்ந்து எல்லாத்தையும் அடிச்சு தின்னு, காட்டில் ஓடுற மிருகங்கள் அடிச்சு திங்குற ஜாதின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அவங்களுக்கு அறிவு கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிற வார்த்தையை கேட்குறான். அர்ஜுனனுக்கு சொல்கிற வார்த்தையை கேட்டு பிசாச்சவத் அவனுக்கு விவேகம் வந்துருச்சு. இந்த விஷயத்த ஒரே ஒரு செகண்டில் வந்து அவன் சொல்கிறத பார்த்து அந்த பிசாசாக இருந்த அந்த மனுஷனுக்கு ஞானம் வந்துருச்சு. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தபஸ்வியாக மாறிட்டான். ஸோ இது இந்த கதை சாங்கிய தர்சனத்தில் வரும். இந்த கதை நம்மளுடைய நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த சமயத்தில் நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. திடீர்னு இப்போ நான் இது வரைக்கும் நான் பேசின்னு இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு ஞானம் இல்லை, தத்துவ ஞானம் இல்லை. வார்த்தை ஞானம் இருக்குது, கேள்வி ஞானம் இருக்குது, சப்த ஞானம் இருக்குது, ஆனால் தத்துவ ஞானம் இல்லை. நான் அதை உணரல, நான் சொல்கிற விஷயங்களை இது வரைக்கும் நான் உணரல. பட் அது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஸோ பிராரப்தத்தை நம்ம நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வாழற வாழ்க்கையில் இருக்கிற கர்மங்களை வந்து வேதத்தின் அடிப்படையில் நம்ம கர்மங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ செஞ்சுட்டே இருக்கும்பொழுது ஒரு சுச்சுவேஷனில் எப்படி அந்த பிசாசுக்கு ஒரு வேற யாரோ அர்ஜுனனுக்கு அந்யார்த்தி அப்படி உபதேசாத், வேற ஒருத்தருக்கு சொன்ன உபதேசத்தை இவர் கேட்டு இங்க பிசாசாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஞானம் வந்துடுது. ஞானம் வந்துடுதுன்னா புரிஞ்சிடுது, இங்க நான் இருக்கக்கூடாது, என்னுடைய பர்பஸ் வந்து இங்க முயல் இந்த நரியெல்லாம் நான் அடிச்சு சாப்பிட்டு இருக்கேன்ல, இந்த குறவன் ஜாதி இது கிடையாது என்னுடைய வாழ்க்கையோட. என்னுடைய உடல் வந்து இறைவன் அதுக்காக கொடுக்கல. என்னுடைய உடலுடைய பர்பஸ் வந்து ஞானம் அடைவது, என்னுடைய உடலுடைய பர்பஸ் மோட்சம் அடைவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவேகம் பிறந்து விட்டது. ஸோ நமக்கு இன்னும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு இன்னும் விவேகம் பிறக்கலை. பட் எப்போ அது நடக்கும் தெரியாது. சம்டைம்ஸ் வந்து சிச்சுவேஷன் நடக்கும், திடீர்னு பெரிய நஷ்டம் வரும், திடீர்னு யாராவது இறந்துருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது நடந்து திடீர்னு விவேகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு குருநாதர் ஒரு நாள் ஒரு விஷயம் ஏதாவது சொல்லும்பொழுது ஸ்ட்ரைக் ஆகும், ஸ்ட்ரைக் ஆனால் விவேகம் பிறக்கும். ஸோ அதுக்காக நான் வெயிட்டிங்கில் இருக்கேன்.
நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். தவம் கண்டினியூ பண்ணணும், தினசரி உபாசனை கண்டினியூ பண்ணணும், இறைவன் மேலே நம்பிக்கை கண்டினியூ பண்ணணும், ஸ்ரத்தை கண்டினியூ பண்ணணும், எல்லாமே பண்ணணும். பட் தத்துவ ஞானம் பிறப்பதற்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும் வாழ்க்கையில். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு அப்புறம் சேனல் யார் நடத்துவாங்க? நானே சேனல் வானப்பிரஸ்தி ஆன பிறகு, சன்னியாசி ஆன பிறகு நடத்துவேனான்னு தெரியாது. இப்போ சத்திக்கு நடத்துவேன்னு தோணுது. பட் கேமரா எடுத்துகிட்டு போய் ஃபோனை வச்சுட்டு அப்போல்லாம் நான் இப்போ இன்கம் இருக்குது, நான் ரீசார்ஜ் பண்ணுறேன், 5G கனெக்ஷன் இதெல்லாம் இருக்குது. சன்னியாசி ஆன பிறகு யார் பணம் தருவா? ஸோ இதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ சேனல் நடத்துமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியாது. பட் உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு தேவையான ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட நம்பர் அனுப்புங்க, காண்டாக்டில் இருக்கலாம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நான் சேனல் நடத்தலைனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ சேனலுங்கிறது ஒரு மாத்தியம் மட்டுமே. சேனல் இருக்கோ இல்லையோ நம்ம நம்மளுடைய ஏன் சேனல் இல்லைன்னா வேத ஞானமே இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஹிந்தி தெரியாது எனக்கு முன்னாடி. ஹிந்திக்கு நான் கற்றுண்டு என்னுடைய குருநாதர்கிட்ட நான் பேசலையா, ஞானம் கற்றுக்கலையா? அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கலாம். நம்மளுடைய முயற்சி வேணும், அதான் முக்கியம் இந்த இடத்துல. ஸோ நான் போன பிறகு என்னுடைய சேனல் யார் நடத்துவா தெரியாது. இப்போ சத்திக்கு அவ்வளவு தூரத்துக்கு நான் சிந்தனை பண்ணல. என்னுடைய ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா தினசரி வாழ்க்கையை தள்ளிட்டு இருக்கேன். தினசரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதில் இந்த கெட்ட பழக்கங்கள்ல இந்த வெளில வரணும், காமம், குரோதம், மதம், லோபம், அகங்காரம், மமத்துவம். வர ஸ்ரீகிருஷ்ணன் இந்த ஸ்லோகம் படிச்சிருந்தேன். எதுக்காக கண்ணாடி போட்டுக்கிறேன்னு ஸ்லோகத்துக்காக. விஹாய காமான்ய சர்வான் புமான்ச்சரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ ச சாந்திம் அதிகச்சதி. சாந்தி உனக்கு வாழ்க்கையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா உன்னுடைய வாழ்க்கையோடைய முக்கியமான குறிக்கோள் சாந்தியை அடைவது மட்டுமே. விஹாய காமான்ய சர்வான் புமான்ச்சரதி. புமானம்னா புருஷர்னா ஆம்பளை கிடையாது. புருஷர்னா இங்க ஜீவாத்மா. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எப்படி சாந்தி அடைய முடியும்னா இந்த 3 விஷயத்தை பண்ணோம். சர்வான் காமான் விஹாய. எப்படி காமான் விஹாய? காமானா நம்மளுடைய ஆசைகளை எப்படி துறக்க முடியும்? ஆசைகளை துறக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு சஜஷன் ஒரு ஆச்சாரியர் சொல்லியிருந்தார், ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் ரொம்ப அருமையான சஜஷன் சொன்னார். என்ன சொன்னார்னா, மனுஷனுக்கு ஆசை எப்போ இருக்குன்னா எப்போ விகல்பம் இருக்கோ அப்போதான் ஆசை. விகல்பம்னா சாய்ஸ். இப்போ புஃபேக்கு இப்போ கல்யாணம்லாம் இப்போ புஃபேல நடக்கும் பாருங்களேன். இந்த ரிசப்ஷன்லாம் போனீங்கன்னா 100 வெரைட்டி சாப்பாடு இருக்கும். ஒரு பேசஞ்சர் சாதம் இருக்கும், ஒயிட் ரைஸ் இருக்கும், சாம்பார், ரசம், கறி, கூட்டு, பொரியல்லையே 3 வகைகள் இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டில் ஒரு 4 வகை இருக்கும். அப்புறம் தால், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஜாங்கிரி, ஜிலேபி எல்லாமே இருக்கும் புஃபேல. கரெக்டா? ஸோ அங்கே போனால் நம்ம என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிடாது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சுன்னு வந்தாலும் வயிறு ரொம்பிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்போம். ஸோ எந்த இடத்துல விகல்பம், எந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஆசைகள் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கோம், வீட்டில் மனைவி சமைக்கிறா, இன்னைக்கு ஒரே ஒரு சாம்பார், ஒரே ஒரு சாதம் மட்டும்தான், தொட்டுக்கிறதுக்கு சட்னி தான், இது காய்கறி இல்லைன்னு சொன்னால் கூட வீட்டில் நம்ம அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு அதை சாப்பிட்றோம். ஸோ விகல்பம் இருந்தால் தான் ஆசை. இந்த ஷர்ட் வேணுமா அந்த ஷர்ட் வேணுமா, அப்போ 2 ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு 2 மேலே ஆசை வரும். போடுறதுக்கு ஏதாவது துணி கொடுப்பா. ஸோ அதனால அவர் சொன்னார், நீ வனப்பிரஸ்தி ஆன பிறகு சன்னியாசி ஆக போகிற, வயசாயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, குழந்தெல்லாம் பெரிய பொண்ணு ஆகிட்டா, பெரிய பையன் ஆகிட்டானா நீ எதுவுமே வாங்காத. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோ மனைவி பசங்களோ வெளில போகும்பொழுது நீ எதா பார்த்து வாங்கிட்டு வந்தால் எனக்கு ஓகேப்பான்னு சொல்லிடு. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸு நீ சூஸ் பண்ணல, ஆப்ஷன்ஸ் அவங்க கையில் கொடுத்துரு. ஸோ வாழ்க்கையில் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு தான் டிசைர் வரும். ஒரு நல்ல ஒரு சூப்பர் சஜஷன், ஆப்ஷன்ஸே வச்சுக்காத, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். என்ன ஆப்ஷன்? அவன் என்ன சூஸ் பண்ணுறானோ அதை நான் போட்டுப்பேன். நீ மனைவி என்ன சமைக்கிறாளோ அதை நான் சாப்பிடுவேன், நீ என்ன பண்ணுறியோ அதை நான் பண்ணுவேன், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு உயிர் வாழணும். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்த பிறகு நிஸ்பிருஹ லால்சான்னு சொல்லுவாங்க. நிஸ்பிருஹனா கிரீடினஸை விடுறது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிசைரை விடுறது. டிசைரை விட்ட பிறகு கிரீடினஸும் விடணும். இப்போ பேராசை, சில பேர் எதுவுமே இருக்காது, பட் பேராசை ஜாஸ்தி இருக்கும், பொறாமை ஜாஸ்தி இருக்கும். அதையும் விட்ட பிறகு மமத்துவத்தை விடணும். நிர்மமஹ. மமத்துவம்னா இது என்னுடைய, மமனா என்னுடையது, நிர்மமனா எனக்கு என்னுடையது இல்லை, நான் ஒரு சிம்பிள் யூசர் தான்.
செல்ஃபோனில் வந்து இந்த சிம் கார்டு இருக்கு பாருங்களேன், சிம் கார்டு கெட்டு போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் சிம் கார்டு கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? துக்கமாக மாட்டோம். ஓகே, கடைக்கு போகிறோம், அவன்கிட்ட ஏர்டெல்லில் போகிறோம், இந்த சிம் கார்டு தூக்கி போட்டு அடுத்த சிம் கார்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இல்லாட்டி கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா அவ்வளோதான் போட்டு வந்துட்டே இருப்போம். யூஸராக மாறிடுது. யூஸராக மாறினா நிர்மமாக மாற முடியும். அது உன்னுடைய ஓனர்ஷிப்பில் நீ வச்சுட்டேன்னா இது என்னுடையது என்னுடையது என்னுடையது. அதனால தான் சன்னியாசிகளுக்கு வந்து தர்மத்தில் வரும்போது, சன்னியாசி தர்மத்தில் எங்கள் குருநாதர் சொல்லுவார், சன்னியாசி வந்து பிச்சை எடுத்து சாப்பிடணும். போய் பிச்சை எடு சாப்பிடு, பிச்சை எடு சாப்பிடு, உன்னுடையது எதுவுமே கிடையாது. போய் பிச்சை எடு, பௌத்தி பிக்ஷாம் விதேகி, ஏதாவது கொடுப்பாங்க, 1 ரொட்டியோ 2 ரொட்டியோ கொடுப்பாங்க, எதுவுமே கேட்காது. அவங்க 2 ரொட்டி காஞ்ச ரொட்டியோ ஏதோ கொடுக்குறாங்க, ஒரு கூட்டு பொரியல் ஏதோ கொடுக்குறாங்க, சாப்பிட்டு கை கிளம்பிட்டு போய் தியானத்தில் உட்காரு. ஸோ இது நிர்மமாக இந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். இதெல்லாம் தான் வாழ்க்கையோட நம்மள உபலப்தின்னு சொல்லுவோம், வாழ்க்கையோட பிராப்தம் அதிகச்சதி. அதுக்கப்புறம் அகங்கார, அகங்காரத்தை விட்டுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கா, சின்ன பொண்ணு, நல்லா அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, பேசிகிட்டு இருக்கா. பேசும்பொழுது டப்புன்னு விழுந்து செத்துடுறான். பேசிகிட்டே இருக்கா, டக்குன்னு விழுந்து செத்துடுறான். ஸோ அதில் எழுதியிருக்கான், அந்த இதில் ஏதோ எழுதியிருக்கான், இவ்வளோ அகங்காரத்தில் தெரிஞ்சு இப்போ என்ன ஆச்சு, அவ்வளோதானே நீ பொட்டுன்னு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுதியிருந்தான் அவன் கமெண்ட்ஸு. அதான் உண்மை. ஆக்சுவலாக அகங்காரத்தில் எதுக்கு தெரியணும்? நம்மளது எதுவுமே கிடையாது. இந்த உலகம் இறைவனுடையது, நம்ம இருக்கிற இடம் இறைவனுடையது, அவன் கொடுத்த பிச்சையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க பொழுது அகங்காரம் இல்லாமல் நீ வாழ்ந்தாய் என்றால் சக சாந்தி, அந்த மனிதன், அந்த ஆணோ அந்த பெண்ணோ இருந்தால் சாந்தி அதிகச்சதி, சாந்தியை பெற முடியும். ஸோ அதனால் இது வாழ்க்கையோட குறிக்கோள். ஸோ சேனல் யார் நடத்துவா, இந்த மாதிரி திங்கிங் வேண்டாம். எனக்கு பிறகு என்ன ஆகும், என்னுடைய பணத்தை யார் யூஸ் பண்ணுவா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த உடலே நம்மளது கிடையாது. இப்போ என்னுடைய ரிலேட்டிவ் இறந்தார் சொன்னேன் பாருங்களேன், அந்த ரிலேட்டிவோட ஜீவாத்மா அவ்வளோதான் போயிடுச்சு. அவர் அந்த ஜீவாத்மாவுக்கு தெரியாது என்னுடைய மனைவி அழறாங்க, பசங்க அழறாங்க, அம்மா அப்பா அழறாங்க, மாமியார் மாமனார் அழறாங்க, ரிலேட்டிவ், அந்த ஜீவாத்மாவுக்கு தெரியாது. அவ்வளோதான். இப்போ நான் போன பிறகு எனக்கு நோயர் வேதாஸ்னா என்னன்னே தெரியாது. உண்மையிலேயே அதான், என்னுடைய நோயர் வேதாஸ் கிடையாது, கோவிந்தா கோவிந்தா, அவ்வளோதான். ஸோ அடுத்து நம்மளுடைய ஃபோக்கஸ் லைஃப்பில் என்ன இருக்கணும்னா, இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியுது, உங்களுடைய ரியல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நீங்கள் போன பிறகு யார் எங்களுக்கு இந்த மாதிரி ஞானம் சொல்லுவாங்க, அது புரியுறது. பட் உங்களுடைய ஸ்ரத்தை உண்மையாக இருந்தால், தேடுதல் உண்மையாக இருந்தால், எப்படி என்னுடைய சேனல் உங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி வேற ஒரு சேனல் கிடைக்கும், வேற ஒரு ஆள் கிடைப்பார், வேற ஒரு ஞானி கிடைப்பார். நான் ஞானி இல்லை, நான் ஞானிங்கிற விஷயத்தில் பேசலை, வேற ஒரு ரியல் ஞானி கிடைப்பார், என்னுடைய பெஸ்ட் ஆளான ஞானி உங்களுக்கு கிடைப்பார் கண்டிப்பாக. ஸோ அதனால இறை உபாசனை நீங்கள் தொடர்ந்து இருக்கணும். இறை உபாசனை விட்டுறக்கூடாது. இறை உபாசனை, இறைவன் மேலே சிரத்தை வச்சுட்டீங்கன்னா எல்லாமே பாசிபிள். இது 100% ட்ரூத். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.